2 ஆரங்கள் இருக்கின்றது. முதலாவது திருமுறையாக இருக்கின்ற 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறையை பாடியவர் திருஞான சம்பந்தர், திருப்பாட்டு என்போம். தேவாரம் பாடியவர் திருநாவுக்கரசு நாயனார். அப்ப அவருடைய 2 ஆரம் தேவாரம், 1 உளவாரம். உளவாரத்தை பற்றி அங்கே அம்மையார் அவர்கள் கூறியிருந்தார். அந்த 2 ஆரத்தையும் கொண்டு நாங்கள் இந்த பாடசாலையில் உண்மையிலேயே ஐயா எங்களுடைய ஆசிரியரையில் சொன்னார் உளவாரத்தை பற்றி எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டினுடைய திருக்கோலம், அவருடைய தோற்றத்தையே, அங்கு அவருடைய கோலத்தையே, தோற்றமே அவருடைய கோலமாக தொண்டின் நெறி வாழ்ந்தவர் என்றதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அழகு கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ சொல்லுகின்ற அருந்தவத்தோர்களுடைய நெறிவாழ உலகில் விளங்குகின்ற இருள் நீக்கி விலங்கு கதிர் போல மருள் நீக்கியார் வந்தார். மருள் நீக்கியார் என்றால் என்ன? அவருடைய இளமை பெயர். அப்ப மருள் நீக்கியார் விலங்கு கதிர் ஒளி போல மருள் நீக்கியார் வந்தார் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அவர் வந்துதான் எங்களுடைய சங்க காலத்தில் இருந்து தேவார பதிவுகளினாலே சமயத்தை வளர்த்தவர் என்பதை பதிவு செய்கின்றார் சேக்கிழார். அப்ப அவர் ஆசில் அறச்சாலைகளை உருவாக்கினார். மக்களிடையே சைவ நெறி தலை தோங்க. என்ன அறச்சாலை? கண்ணீர் பந்தல் அமைத்தார்கள், அன்னதான மடம் அமைத்தார்கள், தங்குகின்ற மடங்கள் செய்தார்கள். அந்த போகின்ற ஆவினங்களுக்கு நீர் கொடுத்து நீர் வைத்து அந்த அறத்தை வளர்த்தார்கள். ஆகவே அவருடைய அறங்களை நாங்கள் அவரை பார்க்கின்ற போது சீர்காழியிலே இருக்கின்ற சம்பந்தர் எத்தனை வயது? 3 வயது குழந்தை. இவருக்கோ 63 வயது. பேசலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் திருநாவுக்கரசர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாதூரில் திருநாவுக்கரசர் பிறந்து வளர்ந்தார். தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார், சகோதரியின் பெயர் திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார். தமக்கையார் ஆதரவால் வளர்ந்த திருநாவுக்கரசர் கல்வி கோல்விகளில் சிறந்து விளங்கினார். பாடலிபுரத்திற்கு சென்று சமண நூல்களை கற்று சமண சமயத்தை தழுவிக்கொண்டார். தம்பியார் மனமாற்றத்தை கண்ட திலகவதியார் மனம் கலங்கி சிவபெருமானை வேண்டினார். அந்த நிலையில் மனமாற்றத்தை அடைய செய்யும் பொருட்டு சிவபெருமான் சூளை நோயை உண்டாக்கினார். தமக்கையாரிடமிருந்து திருநூறு பெற்று கூற்றாயினவாறு விலகலி என தொடங்கும் பதிகத்தை பாடிய போது மரண வேதனைகள் உருண்டு ஓடின. சிவபெருமானின் சேவடி மறவா சேவகனாய் தலந்தோறும் சென்று பாடல் பாடி சைவ சமயத்தை பரப்பினார். திருநாவுக்கரசர் 81வது அகவையில் உரையடி எழுதினார். நன்றி. குருபூசை தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அறநெறி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு